ஃபைனலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வண்டியோட சர்வீஸ் டேட். ஸோ நான் அன்றைக்கி அதனால தான் நேரமாகவே கிளம்பி போயிட்டுருக்கேன். நேரம் பண்ணால லேட்டாக தான் போகிறேன். மணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7. நான் வந்து எப்படி பிளான் பண்ணேன்னா ஒரு 4:30லேருந்து 5 அந்த ரேஞ்சுக்குள்ளே கிளம்புனோம்னா அங்கே ஒரு 10 மணிக்குள்ளே போய் ரீச் ஆயிடுவோம். ஏன்னா அவங்களும் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு 10 மணிக்குள்ளே வண்டி கொண்டு வந்து ஷோரூமில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி முன்னாடியே போயிட்டோம்னா கொஞ்சம் வேகமாக போகிறதுக்கு பதிலாக மெதுவாக பொறுமையாக போயிட்டு அப்படியே ஜாலியாக வண்டியை விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருந்தேன். பட் ஆனால் பெரிய சொதப்பலாக ஆயிடுச்சு. காலைல எந்திரிச்சேன், பட் ஓவர் குளிராக இருந்துச்சு. எங்கள் அப்பா இந்த குளிரில் இங்கே எந்திரிச்சு நம்ம போகிறது, இப்பயுமே செம குளிராக தான் இருக்குது. மணி 7 மணி ஆயிடுச்சு, ஆனால் பயங்கரமாக குளிருது. ஏன்னா க்ளவுஸ் வேறு இல்லை, நான் இன்னும் வாங்கணும். இந்த மாதிரி போட்டிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக கரெக்டாக இருந்திருக்கும். பட் க்ளவுஸ் இல்லாதனால இதுக்கு உள்ளே போய் காற்று உள்ளே போகுது. அது இல்லாமல் அது சொதப்பலாகி போச்சுக்க. ஆனால் 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சேன், பட் இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்துக்கிட்டேன். அப்புறமா சரி அப்புறம் 5:30 மணிக்கு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி இப்பயுமே ஒரு டவுட்டில் தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா இதுக்கு எல்லாம் பேப்பர் ஏதாவது எடுத்துகிட்டு போகணுமா, இல்லை அங்கே எதாவது கேட்பாங்களா, அந்த மாதிரி நான் எதையும் எடுத்துகிட்டு போகல. அப்படி எதாவது கேட்டாங்கன்னா வீட்டிலேருந்து ஃபோட்டோ காப்பி சென்ட் பண்ண சொல்லியிருக்கேன். பெரிய ப்ராப்ளம் என்னென்னா இப்போ சர்வீஸ் காஸ்ட்டு எவ்வளோ வரும் அப்படிங்கிறது தான் என்னோடய மண்டையில் ஓடிட்டு இருக்குது. ஏன்னா இது வரையும் பண்ணதில்லைல்ல. சரி இப்போ ஏதாவது நம்ம மாற்ற சொல்லி இப்போ அவங்க ஏதாவது சேஞ்ச் பண்ண சொல்லி அது காஸ்ட்டு மினிமம் ஆகுமா இல்லை மேக்ஸிமம் ஆகுமா, இல்லை நார்மலாகவே இங்கே எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு. ஏன்னா நான் ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கேன். என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்ட வரைக்கும் ஒரு 8Kலேருந்து 10Kக்குள்ளே வரும் அப்ராக்சிமேட்டாக. அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போயிரு அப்படின்னா. ஸோ ஆனால் இதில் வண்டியில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பிரேக் வந்து செக் பண்ணணும். ஏன்னா ஓவர் ஹீட் ஆகுது. அதிகமாக ஃப்ரண்ட்டு தானே யூஸ் பண்ணுறோம். நான் ஃப்ரண்ட்டு யூஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து அது பிரேக்லேருந்து ஒரு சவுண்டு வருது. அப்படியே ஒரு அந்த இந்த பேர்லேருந்து ஒரு சவுண்டு வருது, கரெக்டுன்னு. அப்புறம் பேக்கு பிரேக் வந்து நான் வந்து சடனாக அழுத்தேன்னா வீல் லாக் ஆகிக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு எப்போனா ஒரு 400 கிலோமீட்டர் ஓடும் போது என்னமோ வந்துச்சு. நான் அப்போயே எங்கள் அண்ணாட்ட சொன்னேன், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, என்னென்னு கேட்கணும் அப்படின்னு. சரி சர்வீஸ் போகும்போது அப்படியே என்னென்னு கேட்டுக்கலாம், அது வரைக்கும் சும்மா பொறுமையாக ஓட்டு அப்படின்னு சொன்னான். ஸோ அதனால் நானும் பெருசாக எங்கேயும் ட்ரைவ் பண்ணலாமா அங்கே எங்கேன்னு. ஏன்னா வண்டி எடுத்து 3 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பெருசாலாம் ஓட்டவே இல்லைங்க. நான் ஏதாவது அக்கேஷ்னலாக ஃப்ரீயாக இருக்கிற டைமில் எங்கேயாவது போகிறதுக்கு வரதுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த சர்வீஸ் டேட்டே பார்த்தீங்கன்னா எனக்கு 23, 24 அந்த இதில் எனக்கு ஸ்லாட்டு கொடுத்தாங்க. பட் அன்னைக்கு எனக்கு ஈவெண்ட் இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி என்னால் இப்போ எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் 27 இன்றைக்கி தான் கொஞ்சம் டேட்டு எனக்கும் இப்படி இருந்துச்சு. இதே நான் ஓகே பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி கொடுத்தா நாளைக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. நாளைக்கு சண்டே மேபி லீவுன்ட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஆல்ரெடி நானே 2 நாள் லீவ் போட்டிருக்கேன். அது ஒரு தாட்டும் போயிட்டுருக்கு. மெசேஜ் பண்ணேன், இந்த மாதிரி நாளைக்கு என்னோடய சர்வீஸ் ஸ்லாட்டு எனக்கு எப்போ ரிட்டர்ன் ஆகுது மாதிரி மெசேஜ் பண்ணேன். பட் அதுக்கு எதுவும் ரிப்ளை வரல. பார்க்கலாம் ஷோரூம் போனதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கும் தெரியல. இந்த vlog பார்த்தீங்கன்னா இந்த வண்டி BMW ஃபஸ்ட் சர்வீஸ் என்னென்ன காஸ்ட் ஆக போகுது அதை பற்றின வீடியோவாக தான் இருக்கும். நான் இன்பிட்வீன் ஒரு 155 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே ஏதாவது குளறுபடி நடந்துச்சுன்னா நான் வேணால் உங்களுக்கு வந்து கவர் பண்ணுறேன். என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. இருந்தாலும் உங்களுக்காக ஏதாவது எடுத்து போகிறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ பண்ணி. சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில வேலைகள் மட்டும் பண்ணணும். வண்டிக்கு PPF பண்ணணும். அதுக்காக நான் வந்து பார்த்துட்ருக்கேன். அதுதான் இப்போதைக்கு பெரிய டாஸ்க்கு. வண்டிக்கு PPF பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் பயமெல்லாம் இருக்கும். எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அப்படி விட்டுட்டு போகலாம் நம்பிக்கையோட. ஸ்க்ராட்ச் ஆனாலும் பயப்பட தேவையில்ல. அந்த ஒரு தாட்டுக்கோசரம் தான் நான் வந்து எங்கேயும் வண்டி வெளியே கொண்டு போகாமல். ஸோ ஏன்னா சர்வீஸ் வருது, எனக்கு அதுக்கே எவ்வளோ காஸ்ட் ஆகும் தெரியல. அதனால் நான் வந்து எல்லாத்தையும் தள்ளி வச்சுருந்தேன். சரி இதெல்லாம் பேசிக்கான ஒரு சில இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆக்சசரிஸ் அது என்ன எதுவுமே நான் அந்த வண்டிக்கு ஆக்சசரிஸ்ன்னு நான் எதுவுமே போடவே இல்லை. அந்த ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஸோ இந்த சர்வீஸ் முடிஞ்சுட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆகுது என்ன ஏதுன்னு ஒரு ஃபைனலைஸ் பண்ணி முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா PPF அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பில்லினா இந்த வண்டியில் உட்கார்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப வந்து பட்டு வந்து வலிக்குது. அதனால் இதுக்கு வந்து நான் என்னென்னா ப்ராப்பராக உட்கார்ற மாதிரி ஒரு டிசைன் பண்ணணும். அது கூடிய விரைவில் நான் பண்ணுவேன். ஆனால் ஒருத்தருக்கு நான் கேட்டிருக்கேன், இந்த மாதிரி அசம்பிள் பண்ணி கொடுங்க, நான் கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு அது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அவரும் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பேக் சீட்டு ஒன்று பார்க்கணும். இப்போ அதுதான் என்னோடய செகண்ட் வேலை. அதுக்கப்புறம் தான் இந்த வண்டிக்கான ஆக்சசரிஸ்லாம் என்னென்ன வாங்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் அடுத்தது தான்.
இன்னும் கோயம்புத்தூருக்கு 61 கிலோமீட்டர். 61னாக்கா அதில் ஒரு 10-15 ரெடியூஸ் பண்ணிக்கலாம். கம்மியாக தான் வரும் போல இருக்குது. ஆல்ரெடி 2 டோல்கேட் தாண்டிருக்கேன். வண்டி எடுத்து 1 hour ஆயிடுச்சு. இப்போ பெருந்துறை தாண்டி போயிட்டு இருக்கிறேன் நான். இன்ஸ்டால் ஆகிற மாதிரி 2 லாரிக்குள்ளே உள்ள முந்து கூட தான் போகலாம். இங்கே இந்த மிரர் பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குது. சடனாக இடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஜோடி முடிஞ்சிடும். வந்ததே தெரிஞ்சுங்க, சடனாக வந்துட்டேன். எல்லாம் 120 110 120 தான் யூஸ் பண்ணேன். அந்த வைப்ரேஷன் இருக்குது. அது ஆர்பிஎம் லாக் ஏதாவது போட்டிருக்காங்களா எல்லாரும் எனக்கு சரியாக தெரியல. ஒரு லிமிட்டுக்கு மேலே போக மாட்டேங்குது. ஸோ இந்த சர்வீஸ் முடிஞ்சு நாளைக்கு ரிட்டர்ன் வரும்போது தான் தெரியும் இது ஒரிஜினலாகவே என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது என்னன்னு. இதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாகவே போகலாங்க. நான் அடித்து பிடிச்சி வேகமாக போயிடலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஆனால் என்னென்னா இன்னும் ஒரு 61 கிலோமீட்டர் தான் காட்டுது. ஏன்னா இது வந்து கோயம்புத்தூர் மெயினே கிடையாது. நான் போடுற ஷோரூமு இங்கே முன்னாடியே இருக்குது, நீலாம்புருட்டியாக இருக்குதா. அதனால் எனக்கு வந்து அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் உள்ளே போகிற அளவுக்கு வராது. ஸோ தட் நான் ரொம்ப வேகமாக போய் அர்ஜெண்ட்டாக இது பண்ணுங்கிற நெசசரி கிடையாது. ஸோ பொறுமையாக கொஞ்சம் நேரத்துக்கு உரட்டலாம் அப்படின்னு ஒரு பிளானு. இருந்தாலும் இந்த டேட்டில் அவனுக்கு இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா என்னன்னே ஒன்றும் தெரியலை. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் லீவ் வேறையா, எல்லா இடத்துலையும் பாலமாக போட்டு தாக்குறாங்க. எப்பா பாலம் போடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பாலத்துக்கு மேலே ஒன்று ஒட்டுறீங்க பாருங்க, அதெல்லாங்க தாங்கிக்கவே முடியல. இப்போ பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போயிட்டு வண்டியை சர்வீஸ் விட்டுட்டு திரும்பி ரிட்டன் வீட்டுக்கே போயிடலாமா, இல்லை அங்கேயே ரூம் எடுத்து தங்கிட்டு நாளைக்கு எடுத்துகிட்டு வந்துடலாமான்னு ஒரு குழப்பத்தில் இருக்கிறேன். அது எங்கன்னா அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தெரியும் இங்கே என்ன சொல்கிறாங்க. இல்லை நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா ஸோ அங்கேயே தங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான். அந்த டைமிங்கை பொறுத்து ஒரு மத்தியானம் 2-3 மணிக்குள்ளே எடுத்துக்கலாம் கூட சொன்னாங்கன்னா தங்கிக்கலாம். இல்லை சாயங்காலம் ரொம்ப லேட்டாகும், ஒரு 4-5 மணிக்கு மேலே ஆகும் அப்படின்னா மேபி நான் வீட்டுக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. இங்கே தான் டீ அடித்தோம், KMS பேக்கரி. இங்கேருந்து அரௌண்ட் இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் லேட்டாகவே வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் சீக்கிரமாக வந்துட்டேன். இங்கே வந்தாச்சு, ஒரு பூஸ்ட்டை போட்டாச்சு, அப்படியே ஒரு கேக் ஒன்று சாப்பிட்டோம். ஸோ அடுத்து அவ்வளோதான். இப்போ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குன்னா 1096. இன்னொரு 4 கிலோமீட்டர் வந்துச்சுன்னா 1100. என் பின்னாடி ஒரு கார் நிற்கிது. நான் காரை பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டேன். இருங்க காட்டுறேன். பின்னாடி இருக்குது. என் பின்னாடி கரெக்டாக பிளாக் வித் பிளாக் சூப்பராக இருக்குது. அந்த காரை பார்த்தா நீங்கள் எந்த படத்தில் வந்த காருன்னு சொல்லணும், ஓகேவா? கமெண்ட் பண்ணாமல் போயிடாதீங்க. see this car. டக்குன்னு இந்த ஃப்ரண்ட்டை பார்த்தோன்னே அந்த படம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இங்கே தமன்னா கார்த்திகான்லாம் கேட்கக்கூடாது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது வண்டி. நல்லா இருக்குது. சூப்பர், நைஸ் ஒன். ஓகே சரி, இங்கேருந்து பொறுமையாக போனாலும் போயிடலாம். ஏன்னா அங்கே என்ன ஆஃபீஸை ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. மணி 9 மணி தான் ஆகுது. அப்படி இப்படி ஆடியா செஞ்சு 9 வரைக்கும் தான் ஓப்பன் பண்ணுவானுங்க. என் ஃப்ரெண்டு அப்பயே சொன்னான் நைட்டு, நான் ஒரு 4:30 மணிக்கு கிளம்பலான்னு இருக்கிறேன்டான்னு. அங்கே கடை போய் என்னடா பண்ண போகிறேன், ஒரு 7 மணி 7:30 மணிக்கு கிளம்படான்னான். ஏன்னா அவன் கோயம்புத்தூர் தான் படிச்சுக்கிட்டு இருந்தானா. ஸோ அவன் சொன்னான், நான் அப்பயே கேட்டிருக்கோம். எனக்கு என்ன பயம்னா, நாம் போகிறதே ஃபஸ்ட் டைம் வண்டியில் இவ்வளோ தூரம் அங்கே போகிறோம். கரெக்டான டைமுக்கு அங்கே போய் சேர மாட்டோம். சரி, ஒரு முன்னாடியே போயிட்டோம்னா, ஒரு நேரமாக போயிட்டோம்னா நம்மளுக்கும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. சேஃபாக போயிட்டு சேஃபாக வண்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்தேன். பட் இப்போ இங்கே வந்து ஒரு டீ குடிக்கும்போது தான் பார்த்தா இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனால் பாதிங்களா அதுக்குள்ளே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னும் அந்த குளிர் போகவே இல்லைங்க. என்ன தான் வெயில் அடித்தாலும் ஜில்லுன்னு அப்படியே தான் இருக்குது. கரெக்டாக 9 மணிங்க, கரெக்டாக 9 மணி.
கோயம்புத்தூருக்கு இன்னும் 29 கிலோமீட்டர். ஆனால் எனக்கு அதுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அடிச்சு இல்லை, மொத்தமாகவே எனக்கு இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. ஆனால் இதில் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இது எப்படி பார்க்கணும்னா, அந்த இது வந்து பாலத்துக்கு இந்த சைடு தான் இருக்கும் ஷோரூமு. ஆனால் நீங்கள் அந்த பாலத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே கட்டாயம் உள்ளே போய் தான் போகணும். அது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தான் அந்த போர்டு தெரியும். பிஎம்டபிள்யூன்னு போட்டு அந்த பெரிய போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அதை பார்த்தோன்னா இந்த முக்கிலேயே நான் கட்டாயி கீழே இறங்கி போயிடுவேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ சப்போஸ் நீங்களும் வரீங்க இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த இது வரைக்குமே போய் அந்தாண்ட நீலாம்பூர் அந்த இது வரைக்குமே போயிட்டு சுற்றிட்டு திருப்பி தான் அந்தாண்ட வரணும். அங்கே அந்த முக்களை பாருங்கள் தெரியும். எங்கேருந்து வியூவில் இந்த கேமரா வியூவில் உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ தெரியாது. அந்த எக்ஸாக்ட்லி அந்த ஓரமாக அந்த போர்டு தெரிகிறது. நாம் தான் இந்த இதில் தான் நம்ம கட் எடுக்கணும். அப்போ தான் நான் எக்ஸாக்டாக இதில் இறங்கி அதில் போய் அங்கே போக முடியும். அங்கே ஒரு பாலத்துக்கு அடியில் போய் அந்த பக்கம் போயிட்டோம்னா அது ஒரு ஒன் வே தான், அதில் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஸ்டாப்பில் தாங்க வண்டி புக் பண்ணிட்டு வந்து நானும் என் ஃப்ரெண்டு 3 பேரும் சேர்ந்து இங்கே நின்றுட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் பஸ்ஸு வரல, ஒரு 1.5 மணி நேரமாக பஸ்ஸு வரல. அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சி இங்கே போயிட்டோம், பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம். அங்கேருந்து தான் மறுபடியும் சேலம் போகணும். இன்னும் கேட்டு திறந்துக்கிறாங்களான்னு பார்க்கணும். கேட்டு திறந்து தான் இருக்குது. இங்கே வர அட்வென்ச்சரு எங்கே டெலிவரியா? என்னங்க இதெல்லாம் வெரைட்டி நிறுத்தி வச்சுருக்கிறீங்க? ஆமாங்க. கிலோமீட்டர் 1107. என்ன அது அதெல்லாம் கிலோமீட்டர்லாம் நோட் பண்ணுறாங்க. தம்பி அதிகமாக ஓட்டு வந்துட்டாப்புல. செல்லாது வண்டி எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டுருவீங்களோ? 51. நான் அப்பயே சொன்னேன் 7 முறை. 15 minutes later. ஸோ கைஸ், வண்டி வந்து ஷோரூம் விட்டாச்சு. ஷோரூம் விட்டோன்னே ஈவினிங் 4 மணிக்குள்ளே வண்டி ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அதுக்குள்ளே ஏதாவது படத்துக்கு போயிட்டு இருந்தாலும் பக்கத்தில் ஏதாவது இடம் இருக்கான்னு பார்த்தேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி தெரியுதா மகாராஜா தேட்டர்னு ஒன்று இருந்துச்சு. சரி ஏதோ ஒரு படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தேவை ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கேன்சல் ஆகணும். அதனால் சரி அங்கே போய் ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனேன். நடந்து வர தூரம் தான். ஷோரூம்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் என்னமோ வருது. நடந்தே வந்துட்டேன், ஈஸி தான். ஆனால் போய் தேட்டரில் கேட்டதுக்கப்புறம் நான் ஃபோனே எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு, அது தேட்டர் தானா இல்லை என்ன. போய் பார்த்தாக்க ஒரு 4 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. சரி நானும் போய் டிக்கெட் ரேட் என்னான்னு கேட்டேன். 190 240 சொன்னார். ப்ளூ ஸ்டார் அப்புறம் இன்னும் ஒரு படம் ஓடிட்டுருக்கு, அதை தான் போட்டிருந்தாங்க. சரி டிக்கெட் ரேட்டு கேட்டாச்சு. அப்புறமேட்டு பே பண்ணலாமான்னு போகிறேன். அப்புறம் மினிமம் 10 பேராவது இருக்கணும், அப்போ தான் படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன், யாரும் வர மாதிரி தெரியல. அப்புறம் அவங்களே வந்து ஷோ கேன்சல் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. பெரிய சொதப்பல் ஆகிடுச்சு. சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது எனக்கும் தெரியல. இங்கேருந்து நான் மறுபடியும் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவனும் இங்கேருந்து இதுக்கு போ, மாலுக்கு போ அப்படின்னா. இங்கேருந்து நான் மறுபடியும் அங்கே பஸ்ஸை பிடிச்சி அங்கே போகணும். மேபி ஏதாவது ஒன்று பண்ணணும், தெரில, எனக்கே தெரில, பார்க்கலாம். Many hours later. சாரி கைஸ், இதுக்கப்புறம் ஆடியோ கரெக்ட் ஆகிடுச்சு, அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னு நினச்சிக்காங்க. ஸோ நம்ம மணி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 7 ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து நான் கிளம்பலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. 6 மணிக்கு வண்டி கொடுத்துட்டாங்க. பட் எனக்கு டெலிவரி கொடுத்தவர் வந்து பேசிகிட்டு இருந்தார். நான் அப்படியே பேசிகிட்டு டைம் போயிடுச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியும் ஒரு 1.25 மணி நேரமாக ஆயிரும். ஒரு 9:15 அந்த ரேஞ்சுக்குள்ளே நான் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். நான் போக இது இப்போ என்னென்னங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ரொம்ப நேரமாக இதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, எப்படா அதை பற்றி சொல்லுவான் என்ன இதுன்னு. ஸோ இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோ இல்லை, நான் என்னென்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் செக் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து பிரேக் பேட் வந்து க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் அதில் வந்து மேஜராக இவங்க வந்து பார்த்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஆர்பிஎம் லாக் இருக்குது, அதை எடுத்து விட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஃபுல் பவரில் வந்து தாட்டல் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து மெயினாக பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட டோட்டல் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 7586. இதுதான் இந்த வண்டியோட டோட்டல் சர்வீஸ் காஸ்ட்டு. மேபி டிஃபர் ஆகும். இப்போ பர்சனலாக நீங்கள் வந்து ஏதாவது சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி, இப்போ நீங்கள் ஏதாவது வண்டியில் ப்ராப்ளம் இருக்குது, எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னா இதுக்கு மேலேயாகவும் இதுக்கு கம்மியாகவும் ஆகும்.
ஸோ இதெல்லாங்க எனக்கு வந்து சர்வீஸ் காஸ்ட்டு. இதே உங்களுக்கு இப்போ நீங்கள் யாராவது RR 310 யூஸ் பண்ணியிருந்து உங்களோட ஃபஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் வந்து டீட்டெயிலாக என்ன இதுன்னு நான் வந்து சர்வீஸ் காஸ்ட் என்னென்ன பண்ணியிருக்காங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். ஓகே பாய்.